நாம் குழந்தைகள் என்ன விரதம் எடுக்க வேண்டும்? ஓம் சாந்தி. தந்தையோ சொல்கின்றார், பக்தர்கள் சிவ ஜெயந்தி அன்று விரதம் இருக்கின்றார்கள். ஆனால் அது ஒரு நாளுக்கான விரதமாக இருக்கின்றது. நாமோ குழந்தைகள் நமது முழு வாழ்க்கையையும் சம்பூர்ண பவித்ரதா, அதாவது சம்பூர்ண தூய்மையாக ஆக்குவதற்காக இங்கே வந்துள்ளோம். ஆகையால் இந்த விரதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது சம்பூர்ண தூய்மையாக ஆகியே தீருவோம் என்ற இந்த விரதத்தை நாம் மேற்கொண்டோம் என்றால், அதாவது நம் மனதில் எந்த ஒரு வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், அப்பவித்திரமான எண்ணங்களின் விரதம் இருக்க வேண்டும். இதன் மூலம் நாம் சம்பூர்ண பவித்திரமாக, சம்பூர்ண தூய்மையாக ஆகிவிடுகின்றோம். தந்தை சொல்கின்றார், நாம் சம்பூர்ண தூய்மை ஆவதற்காக மனதின் எண்ணங்களை கவனிப்பதோடு நாம் நமது உள்ளுணர்வை உருவாக்க வேண்டும். எப்படி நமது உள்ளுணர்வு இருக்கின்றதோ அதற்கேற்றபடிதான் நமது திருஷ்டி மற்றும் செயல்கள் கூட உருவாகின்றது. ஆதலால் நாம் நமது உள்ளுணர்வை மிகவும் உயர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும். நமது உள்ளுணர்வை மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நமது உள்ளுணர்வை மிகவும் சுபமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் நமது உள்ளுணர்வை ஆக்கிக் கொண்டோம் என்றால், நமது பார்வை கூட சுபமானதாகவும், தூய்மையானதாகவும் மற்றும் உயர்வானதாகவும் இருக்கும். நாம் பார்ப்பதோ ஆத்மாவை பார்க்க வேண்டும். அதாவது நான் ஆத்மாவுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மா பார்க்கின்றது, ஆத்மா புரிந்து கொள்கின்றது என்று நாம் ஆத்ம பார்வையில் இருக்க வேண்டும். நாம் முகத்தை பார்க்கக்கூடாது, ஆனால் ஆத்மாவை பார்க்க வேண்டும். எப்படி புருவத்தின் நடுவில் ஆத்மா இருக்கின்றது, இரு புருவங்களின் நடுவில் இருக்கின்றது. ஆதலால் அந்த ஆத்மாவை, ஜொலிக்கும் ஆத்மாவை பார்க்க வேண்டும். நாம் இப்பொழுது அப்படி நம்ம திருஷ்டியை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பிறகு நாம் நமது உயர்ந்த உள்ளுணர்வினால் வாயு மண்டலத்தையும் மாற்றுகின்றோம். எப்படி நமது உயர்ந்த உள்ளுணர்வு இருக்கின்றதோ, சுபமான உள்ளுணர்வு இருக்கின்றதென்றால், வாயுமண்டலம் கூட அப்படி உயர்வானதாக ஆகிவிடும். இதனால் சுயத்தின் புருஷார்த்தமும் கூடவே சேவையும் நடந்தேறுகின்றது. ஆகையால் இரட்டை லாபமாக இருக்கின்றது. அப்படி நாம் வாயுமண்டலத்தை உயர்ந்ததாக ஆக்கிவிட்டோம் என்றால், அப்படிப்பட்ட விரதத்தின் மூலம் நாம் சதா பதீதமானவர்களை கூட மாற்றிவிட முடியும். எந்த ஒரு விகாரியாக இருந்தாலும் அவர்களும் மாறிவிடுவார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட விரதத்தை நாம் சதா நினைவில் கொண்டு சொரூபத்தில் வெளிக்காட்ட வேண்டும். ஓம் சாந்தி.